நீ யக்ஷனா நீ இடையனா பிறகு 7 வயசுல இந்த மலையை தாங்குறான்னா எங்க ஜென்மத்துல எங்க பேரையில இந்த மாதிரி யாருமே தாங்க முடியாது. தேவோவா தானுவோவாத்தும் யக்ஷோ கந்தர்வேவா அது பாவத்தும் அதிவீதித்தும் ஜென்மச்சாஸ்மாசு அசோகம் சங்காம் ஜனயதீதினா. சின்ன வயசு இடையுடைய வம்சத்துல பிறந்திருக்க. இடைய வம்சத்துல பிறந்த பசங்களுக்குலாம் இவ்வளவு பலம் கிடையாது. 7 நாள் இந்த மாதிரி மலையை தாங்கினா பெரியோ பிசாசாக நீ உண்மை யாரும் சொல்லி பெருமாள் மறக்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப பெருமாள் சொன்னார், கொஞ்சம் கோபிச்சுட்டார். ஏன் நீங்க குறைஞ்சு கேட்குறீங்க? ஆம்போ பாந்தவோ ஜாதா நைத்து சிந்தம் தோணுச்சுதான். நான் பேயும் இல்லை பிசாசும் இல்லை, உங்களுக்கு நான் ஓரளவுன்னு சொல்லணும் தான். ஏன் இந்த மாதிரி சந்தர்ப்பம் இந்த ஊரில் தான் நம்ம வைகுண்டூரில் உண்டாது. அதில் இந்த ஊரில் இருக்கிற உறவை ஒன்னாலையும் முடிக்க முடியாது. நீயே சோபனும் சொல்லிட்டு வந்த பிறவின்னு அந்த உறவுன்னு சாய்க்கிறார். இப்போ ஒரு பெரிய மனுஷன் இருந்தா நான் உறவுன்னு சொல்லிட்டு போவேன். அவன் என்ன சொல்லுவான், நீ நான் பெரிய மனுஷன் தான் உறவு சொல்லிட்டு அவளுக்கு எனக்கு உறவு இல்லை, அவன் உறவிட்டு போடுவான். அந்த பெரிய மனுஷனே ஒருத்தனை பார்த்து நீ எனக்கு உறவுன்னு சொன்னாக்க அந்த உறவு ஒழிக்க முடியுமா? அதே போல பெருமாளோட கூட எங்களுக்கு உறவு உண்டு நாங்க சொல்ல வேண்டியது போக பெருமாள் சொல்றார், என்ன உறவுன்னு சொல்லுவோம். வக்கம் இல்லாமல் இருந்தா அவம்போ பாந்தவோ ஜாத்தா கோபயத்தே மன்னித்தான், நான் ஒரு உறவுன்னு சொல்லுவேன். அப்படி பரமாத்மாவுக்கு நமக்கு உறவு நிறைய இருக்கு. அது கிருஷ்ணாவதாரத்துல கோபிகளுக்கு ரொம்ப உறவு. மற்றபடி சாஸ்திரத்துல எல்லா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் குமாரன் என்றும் அபிஜாதா குமாரகா கிருஷ்ணோபனிஷத்துல பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாக்கெல்லாம் குமார்னு சொல்றது. அபிஜாதா குமாரகா என்றும் குமார் என்றும் புத்திரன் என்றும். இந்த குமார்னு சொன்னாலும் புத்திரன் சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா 2 போடுவான்னா அந்த பதங்கள் வெவ்வேறு. குமாரன்னு பதத்தை போட்டு உபநிடத்துல சொல்றது, புத்திரன்னு போட்டு பித்தேவ புத்திரசே அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சொல்றது. அதனால அது சப்தங்கள் வெவ்வேறையா இருக்கிறதுனால அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் சப்தங்கள் வெவ்வேறையா இருக்கிறதுனால அங்க போட்டு சாய்க்கிற புத்தரன் என்றும் குமாரன் என்றும் அபிஜாதா குமாரகா அப்படின்னு சொல்லிச்சு. பகவதோகம் புத்திர பிரேஷ்யஸ்ததா சிஷ்யாச்ச அப்படின்னு ஒரு புத்திரனா 2 அர்த்தம் ஒண்ணுதானே. அர்த்தம் 2 ஒன்றாலும் உபனிஷத்துல குமாரன் என்ற சப்தத்தை சொல்லி சொல்றது, புத்திரன் என்ற சப்தத்தை சொல்லி சொல்றது. சப்தம் வெவ்வேறையா இருக்கிறதுனால அந்த சப்தத்தை ரிப்பீட் பண்றாரு. குமாரன் என்றும் புத்தன் என்றும் சிஷ்யன் என்றும். பகவானுக்கும் நமக்கும் ஆச்சாரிய சிஷ்யபாவ சம்பந்தம் உண்டு. மேலே சொல்ல போற தமிமம் சர்வசம்பன்னம் ஆச்சாரியம் பித்தரம் குரும். பரமாத்மாவை குருன்னு சொன்னா நாம என்ன இருக்கு? அந்த மாதிரி சேஷபூத பிரேஷன் என்றும், பிரேஷன்னா வேலைக்காரன், சேஷபூதன் என்றும் தாசபூதன் என்றும் அவ்வோ சாஸ்திரங்களே பிரதிபன்னா இருக்கும். தாசபூதா சுதசவேன்னு சில மந்திராதிபதி ஸ்தோத்திலே சொல்றேன். அந்த மாதிரி என்று அவ்வோன்னு அந்தந்த சாஸ்திரங்களே பிரதிபன்னா இருக்கும் ஜீவாத்மா. அதில் ஜீவாத்மா என்பவன் யாருன்னு கேட்டால் பரமாத்மாவுக்கு பிள்ளையாராம், புத்திரனாராம், சிஷ்யனாராம், வேலைக்காரனாராம், இப்படி பல விதமாக சொல்லி இப்படிலாம் ஜீவாத்மா ஸ்வரூபம் சாஸ்திரங்களே அறியப்பட்டதாக இருக்கும். ஜீவாத்மா பிரதிபன்னனாக இருக்கும் ஜீவாத்மா. அந்த இருக்கும் என்பது அக்ரணி, ஜீவாத்மானது உயர்கணி. பிரதிபன்னனா இருப்பன் ஜீவாத்மான்னு சொல்லணும். அப்படிலாம் பிரதிபன்னா இருக்கும் ஜீவாத்மா. ஜீவாத்மா என்ன தத்துவம் பிரதிபன்னமாய் இவன் தனக்கு பகத்து சேஷியாய். இப்படிப்பட்ட ஜீவன் பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி உறவெல்லாம் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா? இப்ப ஜீவனுக்கு பரமாத்மா எப்படி இருக்கான்? முன்ன சொன்னது ஜீவாத்மா எப்படி இருக்கான்னு சொன்னார். இப்ப அந்த அதாவது சீதைக்கு பக்தா ராமன், ராமனுக்கு பத்தினி சீதை, இப்படி 2 விதம் இப்படி சொல்லணும். அதே போல இவன் தனக்கு வகுத்து சேஷியான்னு வாசிக்கூடாது. இவன் தனக்கு வகுத்து சேஷியாய் அப்படின்னு வாசிக்கணும். இவன் தனக்குன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு வகுத்த சேஷி. வகுத்தானா பிராப்தமான அர்த்தம். சேஷின்னா மாஸ்டர், சுவாமி. நாம் யாருக்கு சர்வெண்ட் அப்படின்னா பரமாத்மாவுக்கு சர்வெண்ட். சர்வெண்ட்னா அது மாஸ்டர் தானே, ஆப்போசிட். அதில் இவன் தனக்கு வகுத்தான பதம் போட்டார். பதத்தான சேர்த்து வாசிக்கணும். இப்படி ஜீவாத்மா வகுத்த சேஷின்னு பதம் போட்டார். ஏன் பதம் போட்டான்னு கேட்டா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஐயப்பன் தான் தனக்கு சுவாமின்னு நினச்சிருக்கான். ஒருத்தனை போனால் சுப்பிரமணியன்றான், ஒருத்தர் போனால் சிவன் நினச்சிருக்கான். இவன் நினச்சிருக்கலாமே தவிர அதெல்லாம் இவனுக்கு பிராப்தம் இல்லை, அப்பிராப்தம். நம்ம போல அவனும் சம்சாரத்தை முழுவதும் அதெல்லாம் எவ்வளவு நம்ம காப்பாற்ற முடியும் அவனெல்லாம். ஏன் அது புரியாத தேவதாந்திரங்கள் கிட்ட போகவே கூடாது. தேவதாந்திரங்கள் நம்ம போல திண்டாடுறோம். அதுக்கு என்ன நம்ம காடெல்லாம் கொஞ்சம் உசந்தா. இப்போ நமக்குள்ளேயே பெரிய பணக்காரர்கள் சில பேர் இல்லையா? இப்போ பிர்லாலாம் இருக்கான், நம்ம காடெல்லாம் பணக்கார பிர்லா மாதிரி அவன் தான். ஏன் பிர்லா கிட்ட ஸ்நேகம் வச்சுன்னா வச்சுக்கலாம், வைஷ்ணவன். இவகிட்ட ஸ்நேகம் வச்சுக்கூட. இவளோட பெருமாள் அதாவது எங்க வந்தது விஷயம் ரொம்ப ரசமான விஷயம் சொன்னது. எந்த இடத்துல வியாக்கியானம்
ரொம்ப ரசமான விஷயம் விஷயம் கேட்க. இப்போ சுதப்பிரகாஷ், ஆமாம் சுதப்பிரகாஷ் தான் இந்த லிங்க புராணங்கள்லாம் சிவபுராணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்பிரமாணம்னு சொன்னோம். ஏன்னு கேட்டால் வேதத்தில் சொன்ன அர்த்தத்துக்கு விருத்துவா சொல்லுது. பிரம்மா சிவன் என்ன பண்ணா பிரம்மாவையும் விஷ்ணுவையும் உண்டு பண்ணான்னு சொல்றது. சிவபுராணத்தில் அந்த லிங்க புராணத்தில் சிவன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் உண்டு பண்ணா விஷ்ணுவுக்கு இடப்பக்கத்தையும் பிரம்மாவுக்கு வலப்பக்கத்தையும் நாம் சொல்றாப்புல அவன் சொல்லிட்டு சிவன்கிட்டேருந்து பிரம்மா பரமாத்மா உண்டானா இப்படிலாம் பேத்தி இருக்கு, பேத்தலா இருக்கு, அது அந்த புராணம் அப்பிரமாணம்னு நம்ம சொன்னோம். அதுக்கு ஒருத்தன் கேட்டாங்க, பரமேகாந்தன் நீங்க எல்லாரும் பெருமாள் தசரன் கிட்ட இருந்து பிறந்தான்னு சொல்லியா, வசுதேவன் கிட்ட பிறந்தான்னு சொல்லலையா, இதெல்லாம் பெரிய கதையா சொல்லி வசுதேவ சூனு வசுதேவ நந்தன் நந்தகோபன் நந்தன்லாம் சொல்லி பிரமாதமா நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களே, அந்த நந்தகோபன் கிட்ட பிறந்தான்னு ஒத்துக்கிறோங்க, பாகவத புராணத்துல இருக்கு, விஷ்ணு புராணத்துல இருக்கு, தசரன் கிட்ட பிறந்தான்னு ஒத்துக்கிறோங்க. அந்த மாதிரி சிவன் கிட்டே ஒரு அவதாரத்துல பெருமாள் பிறந்தான்னு சொன்னா உங்களுக்கு என்ன தப்பு, ஒத்துனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் கேள்வி சரியா இருக்கலையா? அதுக்கு என்ன சமாதானம் சாய்க்கிற, நாங்க தசரன் கிட்ட இருந்து பரமாத்மா ராவணா பிறந்தான்னு சொல்றோம், அதனால தசரன் தான் தான் ஜெகத்காரன் போட்டி போடணும் இல்லை. அவளுக்கு ஒரு உத்கர்ஷம் கொடுத்தா இப்போ பெருமாள் என் வயசுல பிள்ளையா பிறந்தாருன்னு பக்கப்பட்டு ஒதுங்கி நிற்கிறாள் தவிர நான் பெருமாளை பெற்றுட்டேன் நான் தான் ஜெகத்துக்கு காரணமா இருக்கணும்னு எலெக்ஷன்ல வந்து நிற்கல, வசுதேவன் நிற்கல. நீ என்ன பண்றன்னா சிவன் பரமாத்மாவை சிருஷ்டிச்சு விட்டனால சிவன் தான் ஜெகத்காரணம் இந்த உத்கர்ஷத்தை வச்சுட்டு ஜெகத்காரணத்தை போஸ்டர் நீ ஆக்ஷேபித்துக்காக, அதனால அந்த கதையை அடிச்சுட்டு புரியுது. அதில் வசுதேவன் தசரதன் இவன் வயத்துல பிறந்தான்னு சொன்னா அவள் தங்க பெருமாளை பெருமையான பாக்கியம் பண்ணிட்டு ஒதுங்கி இருந்து அவளும் பெருமாளை சேவிச்சுட்டு போறான். அவள் கர்வம் வருதில்ல அவளுக்கு. இதே சிவன் இருக்கானே, இவன் பெருமாளை பெத்தவன் அவதாரத்துல பெருமாளை பெத்தவன்னு சொன்னா என்ன ஆயிடுது தெரியுமா? ஓ நான் தான் பெருமாளையே சிருஷ்டிச்சவன், அதில் என்ன எல்லாரும் செய்வீங்க, நான் தான் ஜெகத்கர்த்தான்னு இப்படி வந்துடுறான். அதனாலதான் இந்த கதையே தப்பு நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தப்பு நடிக்கிறோம்னா அப்போ உங்க இஷ்டமானு கேட்டுட்டான். பிரமாணங்கள் இருக்கு. அதே லிங்க புராணத்துல பரமாத்மா உண்டாகாதவன் அப்புறம் சிருஷ்டி யாருமே பண்ணல அப்படின்னு அதே லிங்க புராணத்துல நீங்க சொல்லி வச்சிருக்கோம். இன்னொரு பரஸ்பரம் விருந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதில் இந்த ஐயப்பன்லாம் பிர்லா மாதிரி சொன்னோம் இல்லையா, இவாள பரம வைஷ்ணவனா இருக்கிறதுனால இவகிட்ட நம்ம போகலாம், அவளுக்கு விஷ்ணு துவேஷம் இருக்கிறதுனால அங்கே போகக்கூடாது. இந்த தேவதாந்திரங்கள்லாம் நம்ம ரட்சிக்கவே முடியாது இல்லை. அதை பௌத்தான பதம் போட்டார். அதில் தேவதாந்திரங்களை இவன் புத்தி கோளாறுனாலும் சேஷியா நினைச்சாலும் சாஸ்திர ரீதியில் நமக்கு ஏற்பட்டவன் அவன் இல்லை. இவன் தனக்கு பத்தல் வருமல்ல அதிபதியாய் நமக்கு சேஷியா இருக்கலாம், அவன் கைலாசனா இருந்தா என்ன பண்றது, அவனுக்கு மேல்பட்டு நோத்து இருந்தா அவன் தான் மனசு நாடுனார், இவனுக்கு மேல்பட்டு யாருமே. இப்போ சாதாரண ஒரு பொண்ணுக்கு ஒரு பிள்ளையை ஏற்பாடு பண்ணிக்கிறோம், அந்த பிள்ளைகளும் வசந்த பிள்ளை லோகத்துல இருக்கலாம். இந்த பொண்ணு சொல்லிட்டு இவனை காட்டில் பெரியவாள்லாம் இருக்கலாம், நம்ம அந்தஸ்துக்கு இவன் தான் அம்மா ஏற்றுவேன், இவன் தான் நீ பர்த்தாவா ஏற்றுவோம் நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா சரி இதான் பிராப்தம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. ஆனால் மனசுக்குள்ள நம்ம ஆத்துக்காருக்கு இவ்வளோதான் சக்தி இருக்கும், அதுக்கு மேலே அவர் ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு மனசுல ஒரு குறை இருக்கும். அந்த மாதிரி பரமாத்மா நமக்கு பரமாத்மா தான் பௌத்தி சேஷிட்டா அவனை காட்டிலும் மேல்பட்டு ஊற்றி இருந்தான்னா அவங்ககிட்ட போகணுமே மனசுல ஒரு சில புருஷார்த்தங்கள் தர முடியாது. அப்போ இன்னொருத்தங்கிட்ட போக முடியும் இருக்குமே மனசுல ஒரு எண்ணம் வருவோம்னா வஸ்து விற்த்திலே இந்த பிள்ளையே வசந்தவன், இவன் மேல்பட்ட வசந்தவன் கிடையாது. அப்படி அமைஞ்சு போச்சுன்னா இந்த குறைக்கும் பிரசக்தி. அதில் நம்ம வளர்த்த சேஷியா இருக்கான். அவன் எப்படி ஆயர் வருமங்கள் அதிபதியா, அதுதான் கீதையில கண்ணன் அடிக்கடி சொல்லிச்சு, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். நீ பண்ற கர்மாக்களால என்னத்தான் நீ ஆராதிக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலே நீ பண்ற கர்மாக்களால ஆராதிக்கப்படுன்னு நான் இன்னொருத்தனை ஆராதிக்க குறை எங்கிட்ட இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் தான் மகேஸ்வராளுக்குள்ள மகேஸ்வரன், எனக்கு மேல ஆள் விட்டுருங்க, ஆள்றது புரியுதா, எனக்கு மேல ஈஸ்வரன் யாருமே இல்லை, சர்வலோக மகேஸ்வரன் அப்படின்னு தான் சாய்க்கிறேன். அந்த மாதிரி அயர் வருமர்கள் அதிபதியாய் சரி அப்படிலாம் இருந்து கூட அவன் கல்யாண குணமே இல்லைன்னா எப்படி பண்றது? உயர்வர உயர்நலம் உடையவனாய் ஏன் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் இருக்க நம்மகிட்ட அன்பு வைக்கணும்னா நமக்கும் பூவின் மிஷின் அங்கிக்கும் இன்பனாய். அவளுக்கு ஏற்கனவே பிராட்டி மாதிரிலாம் இருக்கா, நம்ம கிட்ட பிரீத்தி பிராட்டிக்கிட்டும் பிரீத்தி. நமக்கும் பூவின் மிஷின் அங்கிக்கும் இன்பனாய். நமக்குன்னு முதல்ல பிரீத்தி பண்ற போது பரமாத்மா யாரை முதல்ல பிரீத்தி பண்ணுவான், பிரீத்தி பண்ண லைக் பண்றதுன்னு சொல்ல விரும்புறதுன்னு யாரை விரும்புறதுன்னா இப்போ நம்ம நாட்டில் நம்ம பசங்கள்லாம் விரும்பிவிட்டா அப்புறம் தான் அசலான பசங்களை லட்சியம் பண்ணுவோம் இல்லையா. நம்ம வீட்டு பெண்டாட்டி பசங்க இதெல்லாம் லட்சியம் பண்ணிட்டு அப்புறம் தான் அவளை அசலார கவனிப்போம். பரமாத்மா நான் போயிருந்தா லக்ஷ்மி கூட அப்புறம் தான் லட்சியம் பண்ணுவான். நம்ம முதல்ல கவனிச்சுட்டு நம்ம கிட்ட அன்பு செலுத்திட்டு அப்புறம் தான் பிராட்டிக்கிட்ட அன்பு செலுத்துவனா அவன். அதனால அன்பு செலுத்து அன்பனார் போது அன்பனாம் இடத்தில்
முற்பட நமக்கே அன்பனாவான், பிற்பாடிலே பிராட்டிக்கு அன்பனாவதுன்னு வைக்காம நமக்கும் போவின்மிசி நன்றிக்கும் இன்பன் அன்பு இன்பன் அன்புக்கு விஷயமான இன்பத்துக்கு விஷயமான அது நமக்கு தான் முதல் இங்கு நமக்கும் என்று பிரதம நிர்தேசத்தால் இன்பனாமிடத்தில் நம்மிடத்தில் முற்பாடும் பிற்பாடத்தில் பிற்பாடும் சூச்சிதமாக. ராமாவதாரத்துல சுக்ரீவன் எப்போ வந்தான்? நடுவில் தானே வந்தான். சுக்ரீவுக்கு முன்னாடியே செய்தியை கைப்பிடிச்சார்லே பெருமாள். இந்த ராவணனை பார்த்தோன்னே மகுட பங்க மட்டும்தான் பட்டு போட்டான். அப்போ ஒரு க்ஷணம் சுக்ரீவனை காணல. எங்கே 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 பெருமாள் தவிச்சு போட்டார். அப்புறம் ராவனுடைய கிரீட்டெல்லாம் கீழே தள்ளிட்டு பெருமாள் பக்கத்தில் ஹரிவர கடை மத்திய ராம பார்ஸ்வம் ஜெகாம ராமனுடைய பின்னாடி பக்கத்தில் ஒன்று இருந்தான். அப்போ பெருமாள் தவிச்சு போய் சுக்ரீவ மகாராஜா எங்கே போயிட்டேன்னு கேட்டான். கிரீட்டம் இருக்க வேண்டிய உங்களுடைய சிரசிலே கிரீட்டம் இல்லை. மகா பாப்பி 10 தலையிலையும் உதயபுரத்தில் சூரியன் உதிச்சா போல 10 தலையிலும் கிரீட்டம் நின்றது. எனக்கு சைக்கிளேன்ட்டு அந்த கிரீட்டத்தை தடுறதுக்காக போனேன். இந்த மாதிரி சாசமான கருத்தை பண்ணி போனே, உனக்கு ஆபத்து வந்து கொடுத்தோன்னா பொய்கிஞ்சு சமாபன்னே கிங்காரியம் சீத்தியா மமன்னு சொன்னேன். நான் பண்ண அதிர்ஷ்டம் நீ பொழிச்சு வந்தேன். உமக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருந்ததுன்னா உண்மை பறி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு சீத்தினாலே என்ன லாபம்? சீத்தை வேணுமா சுக்ரீவன் வேணுமான்னு கேட்டால் 2 பேரும் வேணும்னு சொல்லுவேன். இல்லை ஒருத்தர் தான் கிடைப்பான்னு சொன்னா சுக்ரீவன் பூரா சீத்தை வேண்டாம் நான் கை விட்டுடுவேன்னு சொன்னான். அப்போ சொன்ன நித்தியாஸ்திதியான பிராட்டியை காட்டிலும் அன்று வந்து கிட்டித்துற குரங்கின் பக்கல்ல பிரீத்தி விஞ்சி இருப்பதுன்னு நினைக்காங்க. முன்பின் தெரியாது. அன்னைக்கு வந்து ஒரு குரங்கு அதுங்கிட்ட எவ்வளோ பிரீத்தி. சீத்தை வேண்டாம் எனக்கு குரங்கு தான் ஒன்று. அந்த மாதிரி நமக்கும் போகுமிசி நங்கைக்கும் இன்பனம் அப்படி. ஏன்னா எந்த காலம் நம்ம கிட்ட பிரீத்தி இல்லைன்னு பெருமாடப்படலாமா? திருக்குறுங்குடி நின்ற அச்சம்போனேத்திகளும் தூரஸ்தன் என்று விட ஒன்றதா, அழகு இல்லைன்னு தான் விடுறதா, நம்ம உபகாரகன் இல்லைன்னு விடுறதா, அப்பூர்ணன்று விடுறதா? இன்பனாய் ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானான எல்லாருக்கும் அவன் தான் சுவாமி. ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் அல்ல பூமண்டத்தில் இருக்கார் தேவர்கள் எல்லாருக்கும் பெருமானான சர்வேஸ்வரன் வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு சிந்தியாத்மா பக்தே பாகவதே ச. இப்படி வைகுண்ட லோகத்திலே இருக்கான். எப்படி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு நிறைய பிரமாணங்களாக எடுக்கிறேன். வைகுண்டேது பரே லோகே இது லிங்க புராணம். லிங்க புராணம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த லிங்க புராணத்தில் இந்த விஷயம் பிரமாணம் எடுக்கிறோம். ஏன்னா லிங்க புராணம் ஏன் தப்புன்னு சொன்னாங்க, வேத விருத்தமாக சொல்றதுனால தப்புன்னு சொல்றோம். அது நம்ம வைகுண்ட லோகத்தை பற்றி சொல்றது, லிங்கத்தினுடைய மகிமையை சொல்றதுக்காக அந்த புராணங்கள்ல வைகுண்ட லோகத்து மகிமையை சொல்லிட்டுன்னா அதுதான் உண்மை. சாஸ்திராங்க சுவாமி சாய்கிற தத்பரங்களான சாஸ்திரங்கள் இருக்க மத்தியஸ்த சாஸ்திரங்களே பிரமாணம். இப்போ ஒருத்தரை கொண்டாடுறதுக்காக சாவனீர் போடுறான். அவரை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கிறான். இந்திரன் சந்திரன் குபேரன்ட்டு அது முழுக்க சத்தியமா? ஏன்னா நோக்கத்தோட அவரை கொண்டாடணுன்றதுக்காக சார் இவரை பற்றி ஒரு 10 வார்த்தை அவர் பிரசங்கிச்சு அவர் கொண்டாடி எழுதி கொடுங்க. கொண்டாடுற போது அவரை ஸ்தோத்திரம் முடிச்சு இன்னொருத்தரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா சரி. அப்போ இந்த இன்னொருத்தர் வார்த்தை தான் இன்னொருத்தரை பற்றி சொன்ன வார்த்தை தான் போகலாம். இப்போ இந்த டிவியில் என்ன பண்ணா ஜனாதிபதி அவார்டு வந்ததுக்காக மதுராந்த சுவாமி கொண்டாடுறதுக்காக ரத்தன தீபாவில் ப்ரோக்ராம் போட்டிருந்தார். மதுராந்த சுவாமி இருக்க ஃபோட்டோ இந்த டிவியில் அவன் டிவி ப்ரோக்ராம் நேற்று என்ன பண்ணுறான், பேட்டி காண்றவன் ஜனாதிபதி பரிசு பெற்ற உத்தமூர் சுவாமி வீரராஜாச்சார சுவாமிகள் அப்படின்னா. அப்புறம் சாரி அப்புறம் மதுராத்தி தெரிஞ்சு மாற்றினான். இப்போ 2 தடவை தப்பினான். ஏன்னா இப்போ நிகழ்ச்சி பாருங்க, மதுராந்த சுவாமி கொண்டாடுறதுக்காக அவன் வாய் பெறுவது யாரை பற்றி? இப்போ யாருக்கு மகிமை அதிகம்? 2 பேரும் நமக்கு ஒன்று தான். இருந்தாலும் பிரசித்தியானதுக்கு உத்தமூர் சுவாமியை பற்றி. இப்போ மதுராந்த சுவாமியை பற்றி கொண்டாட வேண்டிய ஃபங்க்ஷனில் அவரை பற்றி சொன்னார்னா ஏன் இப்போ மதுராந்த சுவாமி மகாவியாபகர் 2 பேரும் நமக்கு கூட்டணும். அப்புறம் அதே போல இப்போ அவ 2 பேரும் நமக்கு பூஜா, 2 பேரும் வைஷ்ணவத்தவங்களாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஆச்சாரஸ்தானத்தில். அதே போல லிங்கத்தை கொண்டாட வேண்டிய இடத்துல விஷ்ணு புராணத்தில் இது வைகுண்ட லோகத்தையும் அதையும் பற்றி ஸ்தோத்திரம் பண்ணாலுன்னா அப்போ ஸ்தோத்திரம் அது வைகுண்ட லோகத்தை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறது உண்மையாது. அதுக்காக தான் அந்த அம்சத்தை நம்ம எடுத்துருக்கோம். லிங்க புராணத்தில் அபத்தம்னு சொல்லிச்சு கூட நம்ம வேண்டிய அம்சத்தை மாத்திரம் எடுத்து போகலான்னு கேட்டேன். அது வேதங்களை சொல்றதுக்கு அர்த்தத்தை சொல்றதுனால நம்ம அது சொல்ல வைகுண்டேது பரே லோகே வைகுண்ட லோகம் உண்டு. அது பிரகிருதி மண்டலத்தினால உசந்தது. வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி லிங்கமே உயர்ந்ததுன்னு சொல்றோம் வாயால. இந்த வைகுண்ட லோகம் உண்டு. அதில் ஸ்ரீயப்பத்தியான பெருமான் இருக்கான்.
ஆஸ்தே விஷ்ணுச்சித்யாத்மா பக்தேர் பாகவதே ச. அல்ல பக்தர்கள் பாகவதர்கள், பக்தர்கள்னா பாகவதர்கள்னா மனசால பிரமாண தியானம் பண்றா பக்தர்கள், பாகவதர்களா கைங்கரியம் பண்றா. அப்படிப்பட்டவர்களா சூழ்ந்து அங்கே புடைய சூழ்ந்து பரமாத்மா இருக்கா. அதுக்கு ஆழ்வார் காசம் உன் தொடியால் திருமலும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதுர் கண்டொழிந்தேன். ஒன் தொடியாள், ஒன் தொடியாள் இருக்கும். தொடின்னா கைவளைக்கு பேர். ஒன்று உஜ்ஜலமான ஆச்சரியமான கைவளை அணிஞ்சிருக்கா பிராட்டி. ஒன்றுடையாள் திருமணம் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதுர கண்டொழிந்தேன். ஆழ்வார் நம்மாழ்வார் சாய்கிறார். உன்னையும் பிராட்டியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதர விஷயங்களை விடுபட்டிருந்தேன். உங்க 2 பேரும் சேவிச்ச பிறகு இதர விஷயங்களே புத்தி போகாது போயிடுச்சு. புத்தி நிவர்த்தமா போச்சுன்னார். கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில் ஆட்சி தின்பம் ஒன்றுடையாள் திருமணம் நீயுமே நிலா நிற்ப கண்ட சது கண்டு ஒழிந்தேன். அளவிலா சிற்றின்பம் ஒழிந்தேன், அதை விட்டேன். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உன்னை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் கோவிலுக்கே வந்து வழக்கம் இல்லை, எப்போ சினிமா போயிட்டு இருக்கான். பார்சார் செஞ்சு அடிச்சுட்டு இருக்கான். ஆச்சரியமான பத்தியுலாத்தல், அற்புதமான திருமணம், அற்புதமான சேவை. இதை சேவிச்சாவிட்டு என்ன பண்ணா, பார்சாரத்தையும் ஒன்னை சேவிச்சாவிட்டு சினிமா போட்டே விட்டேன். இந்த ரசம் தெரிஞ்சாவிட்டு இன்னொரு ரசம் மனசு இருப்பார். அந்த மாதிரி பெருமாள் விராட்டி 2 பேரும் இருக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருமாள் விராட்டி 2 பேரும் இங்கே என்ன வேண்டியதுன்னு கேட்டால் பெருமாள் விராட்டி 2 பேருக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்றுடையாள் திருமணம் நீமே நிலா நிற்ப என்றும் சொல்லியிருபடியே பெரிய விராட்டியாரோடே கூட தளி விசும்பிலே, தளி விசும்புன்னா வைகுண்டம், தளி விசும்பிலே யாயோத்தியே, தளி விசும்பிலே கலங்கா பெருநகர்ல தளி விசும்பு, அதில் கலங்கா பெருநகர், அது வைகுண்ட லோகத்துக்கு பேர். நகர், பெருநகர், கலங்கா பெருநகர். பெருநகர்னா நம்ம கூட பெருநகர்னு ஒரு ஊர் இருக்கும், கோழி ஊர் 4 பேர் கூட இருக்க ஊர் பெருநகர்னு ஊர். இது கலங்கா பெருநகர். இந்த ஊர்ல இந்த பிரகதி படுத்துறதுக்கெல்லாம் கலங்க கொடுது. பிரளயம் வந்ததுன்னா எல்லாம் அழிஞ்சு கொடுக்கணும் இல்லையா, சிருஷ்டி பிரளயங்கள்லாம் இல்லாததான பெருநகர் இது வைகுண்ட லோகம், அது கலங்கா பெருநகர். அதுக்கு என்ன பண்ணா அயோத்தியா அபராஜிதான் தான் பேரு. அயோத்தியா, இந்த அயோத்திக்கு வைகுண்ட லோகத்துக்கு பேர் தான் வச்சிருக்காங்க. யாயோத்தியபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. நாகம்னா சொர்க்கம், சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடியது வைகுண்டம். அயோத்தியா பரேஹி யோத்தம் அசக்கியா. அபராஜிதா, பராஜிதம் தோற்கடிக்கப்படுது, அபராஜிதம் தோற்கடிக்கப்படுது. யாயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. ஆஜ்ஞானுக்ர பீம கோமடபுரி பாலா பலம் பேஜுடாம். யாயோத்திய ஸ்ரீகுருத்ன கோஷத்துல இருக்கு அந்த ஸ்லோகம். ஆஜ்ஞானுக்ர பீம கோமளபுரி பாலா பலம் பேஜுடாம். யாயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. அந்த ஊர்ல காவல்காரனா இருக்கா, துவாரபாலக்காரன். அவ மிரட்டிச்சு பார்த்தா பயமா இருக்கும், அனுகிரகம் பண்ணிச்சு பார்த்தா சந்தோஷமா. ஆஜ்ஞா அனுகிரக பீம கோம், அப்படி அந்த மூக்கில் விரல் வச்சு மிரட்டிச்சு பார்த்தா பயங்கர வா பெருமாள் செய்து போ அப்படின்னு அனுகிரகம் பண்ணி உள்ள ஆரம்பிச்சு ரொம்ப அழகா இருப்பாள் அவன். இப்போ நம்ம கூட சில பசங்களை கோவிச்சு இருந்தால் பயங்கரமாக ரூபம் கொடுக்கும் அவளுக்கு. அப்புறம் மடியை வச்சிருச்சு, தாத்தாவா தள்ள குட்டின கூட்டு 8 நாளைக்கு இருக்கும், அவரை முத்தம் கொடுக்குறாரு பசங்க நினைக்கும். தப்பு பண்ணிச்சு அடிக்கணும், நல்ல காரியம் பண்ணிச்சா முத்தம் கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரியா நான் தப்பு காரியம் பண்ணிச்சு அவன் மிரட்டுறா, அப்போ பயங்கரமாக இருப்பாள். நல்ல காரியம் பண்ணிச்ச பெருமாள் சேவை உள்ள அனுப்பிச்ச ஸ்னேக கர்ப்பையா திருஷா அவலோகித்தான்னு ரொம்ப கண்ணில் ஆனந்தத்தோட பெருமாள் சேவையை அனுப்பிச்சு கோமலாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட புரிய பால்களை உடையது அயோத்தியனும் அபராஜித்தேனும் இருக்கு பேர். நாகம் பரேணஸ்திதா, சொர்க்கலோகத்துக்கு மேல இருக்கு. இந்த ஸ்லோகம் மறைச்ச அழிங்க ஒரு கதை சாய்க்கு இன்ஜிமோட்டேஷன் பூர்வாசிரமம் பக்கத்துல ஒரு கடை. ஒரு திடீர்னு வந்து அழிங்கிட்ட இது சம்ஸ்கிருதம் நிறைய வாசிச்சிருக்கிற, ஒரு பதத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. எல்லா பதத்துக்கும் தெரியுமா அர்த்தம் தான் தெரியும், இந்த பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன். பாலாபலம்னா என்ன அப்படின்னு கேட்டான் இந்த கடவுள். பாலாபலம்னா அழிங்க அர்த்தம் புரியல. மோச்சாபலம்னா வாழைப்பழத்துக்கு பேரு. அப்புறம் வந்து பனச பலம், அந்த பலம் இதெல்லாம் கேட்டிருக்கேன். பாலாபலம்ன்றதுக்கு அர்த்தம் இல்லை, என்ன நீ சம்ஸ்கிருதம் வாசிக்கிறீங்க பிரயோஜனம் இல்லை. பாலாபலம்னா அர்த்தம் சொல்றது இல்லையே அவனுக்கு அப்படின்னு கூப்பிட்றேன். ஐஷங்களுக்கு அன்னைக்கெல்லாம் தூக்கமே வரல. ஏழாவது பாலாபலம் கேட்டாரு, இது என்ன அர்த்தம் சொல்லிட்டு பக்கத்தான் அந்த கடவை. அப்புறம் ஐஷிகர் ராத்திரி அந்த திண்ணையில குரட்டில் ஒரு சின்ன மரம் அதில் அந்த மேல் துணை சுட்டி வச்சு ஒரு கல்லை வச்சு படுத்துக்கிட்டு படுத்துருக்கா. அந்த கழகம் ராத்திரி படுத்துச்சு ஸ்லோகம்லாம் அனுசந்தானம் பண்ண வழக்கமா. இந்த ஸ்ரீகுணத்தின் ஸ்லோகத்தை அவர் அனுசந்தானம் பண்ணிருக்காரு. அது சொல்லிச்சு ஆஜ்ஞானுகிர பீம கோமல புரி பாலா பலம்
பேஜுஷாம் யாயதோடு பதம் பிரிச்சு சொல்லிட்டு பிராமணன் தானும் கட்டுறதுல அவர் என்னையும் கட்டாச்ச தசனாம் பதம் பிரிச்சுட்டார். அதெல்லாம் கலக்கம் அவருக்கும் வந்துருது, அழிக்கிறது வந்துருது. இங்கேருந்து ஓடி போய் அவர் ஆஜ்ஞானுகுர பீம கோமல புரி பாலா பலம் பேஜுஷாம் அப்படின்னு அன்வயிக்கணும். ஆஜ்ஞானுகளாலே பயங்கரர்களாயும் கோமல்களாயும் புரி பாலர்களை உடையது அயோத்தியா. அது பௌரிய சமாசம். ஆஜ்ஞா இது எதுக்குன்னா நமக்கு சில தப்பு வந்து அந்த கதையை நினைச்சுன்னா தப்பு சொல்ல வர்றாரு. அதுக்காக அஜ்ஞானுகுர பீம கோமல புரி பாலா அவர் என்ன பண்ணாரு, கோமல அஜ்ஞானுகுர பீம கோமல புரி பாலாபலம் அன்னைக்கெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. ஒரு சமஸ்கிருதம் தெரியாது சொல்லிட்டு போட்டேன். அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு. இப்படி ஒரு பதம் நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கே சந்தேகமா கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோமலபுரி பாலா பழம்பை இப்படி பிரிச்சு சொல்லும்னு அர்த்தம் சொல்லி கொடுத்தேன். ஆடாடா ஆடாடா அப்படின்னாரு. அப்புறம் தான் தூக்கம் வந்து அது ஸ்லோகத்தில் இருக்கு. பெரிய பிராட்டியாரோட கூட தெளிவு சிம்பிளே யாயோத்தியே அபராஜித்தேதி வீதாநாகம் பரேண ஸ்திதா என்கிறபடியே அயோத்தியா ஆதிசப்தான் அபராஜிதா. அயோத்தியா ஆதிசப்த வாச்சியமான கலங்கா பெருநகரிலே சாஸ்திரஸ்தூணாதி வாக்கியங்களாலே ஓதப்படுகிற திருமாவணி மண்டபத்திலே, அது திருமாவணி மண்டபம், அது சாஸ்திரஸ்தூணே விமத்தே திருடே உங்கிறேன்னு கௌஷிகி உபனிஷத்துல ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. 1000 கால் மண்டபம் அது. அந்த மண்டபத்திலே பெருமான் பரியங்க விசேஷத்தை எழுந்துள்ள இருக்க. இது பெரிய ஒரே வாக்கியமா போறது சொல்லியிருக்கான். அப்புறம் அடுத்த செவ்வாய்க்கிழமை யாயோத்தியேதி அபராஜித்தேதி வேதான் அகம் பரேண ஸ்திதா என்கிறபடியே அயோத்தியாதி சப்தவாச்சியமான ஸ்ரீவைகுண்டலோகத்திலே அந்த அயோத்தியா அபராஜிதான சப்தங்காலே சொல்லக்கூடியதான கலங்கா பெருநகர். கலங்கா பெருநகர் சிருஷ்டிஸ்திகளுக்கு விஷயமாகாதது. அப்படிப்பட்ட கலங்கா பெருநகரில் சாஸ்திரஸ்தூணாதி வாக்கியங்களாலே ஓதப்படுகிற ஸ்ருதி வாக்கியத்தை எடுக்கிறது இல்லை சுவாமி. ஏன்னா அது ஸ்திரீகள் சூத்ரால் எல்லாருமே காலக்ஷேபம் பண்ணக்கூடிய கிரந்தமா இருக்கிறதுனால வேத வாக்கியத்தை எடுத்துட்டா அவெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு காரணத்தினால அடுக்கலது. அதுக்காக அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு என்று ஓதப்படுகிறேன்னு பதம் போட்டேன். அதாவது ஸ்ருதியில் என்ன சொல்றது, சாஸ்திரஸ்தூணே விமதே திருட உக்ரே பிரபு விமிதம் ஹிரண்மயம் தஸ்மின் பிரம்மாத்தே அப்படின்னு உபநிடத்து. அப்படிப்பட்ட அந்த உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திர 1000 கால், 1000 1000 இல்லை, சாஸ்திரம் சதம் சாஸ்திரம் அயுதம் சர்வம் அனந்த வாத்தியம்னு 1000 அனந்தம் அர்த்தம். 1000 அநேகம் தூண்களை உடையதான் 1000 மேலே இருக்கலாம். என்ற பரியங்க விசேஷத்திலே சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமா ஒன்னொன்றுக்கும் பிரமாணம். அந்த வைகுண்ட லோகம்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் எங்கெங்க சொல்றதுன்னு எடுத்த. அந்த திருமாவணி மண்டபம்னு சொன்னோடனே அதுல பிரமாணங்கள். அதுல எத்தனை கால், அந்த திருமாவணி மண்டபத்துல ஆதிசேஷனாயிர படுக்கையிலே பெருமாள் எழுதுக்க. அது எப்படிப்பட்ட படுக்கைன்னு கேட்ட, ஆதிசேஷன் தான் படுக்கை. ஆதிசேஷனே பெருக்கையா இருக்கான்னு கேட்டா அதுக்கு பிரமாணம் ஆழ்வாடி ஸ்ரீ சுத்தியும் ஆளவந்தாடி ஸ்ரீ சுத்தியும் இருக்கிற. சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பிட்டாம் புல்குமனையாம் என்றும் புல்குமனையாம் திருமார்க்கு அரவுன்னா பாம்பு ஆதிசேஷன். இங்க பாம்புன்னு பொதுவாக சொல்லியிருந்தா ஆதிசேஷன் பிடிக்கும். அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவன்னு கேட்டா சென்றால் உடையாம். இந்த சென்றால் படம் போட்ட அந்த ஆளுநர் இப்ப மாதிரியா அவன் சென்றால் உடனே கொடையா இருக்கான். ஆதிசேஷன் பர்மனண்டான ரூபம் கிடையாது. தத்து அவஸ்தை வச்சு தகுந்த அந்தந்த நிலைமைக்கு தகுந்தா போலே ரூபம் எடுத்துக்கலாம். சென்றால் அப்ப பெருமாளுக்கு கொடை வேணும். சென்றால் கொடையாம். இருந்தால் வீட்டிருந்தால் அப்ப உடனே இந்த கொடையின் ஆகாரத்தை விட்டு உடனே சிங்காசனம். நின்றால்னா நடக்கிறது. அப்படி அந்த சமயத்தில் என்னது மரவடியாம். அதான் பாதிக்காது. நீழ்கடலுள் என்றும் புனையாம். க்ஷேத்திரத்தில் சேர்ந்து ஜலத்திலே படுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு பெரிய படுக்கையாக வந்து அமைக்கும். மணி விளக்காம், விளக்காகவும் இருக்கிறான். பூம்பட்டான் திருமணியில் வஸ்திரமாகவும் ஆதிசேஷனா வஸ்திரமாகவும் இருக்கான். புல்கும் அணையாம். நீழ்கடவுள் என்றும் புனையாம். புனையா மிதப்ப மாதிரி இருக்கான். புல்கு முனையாம்னு ஆளுங்கதான் சாய்ந்து கொள்வதற்கு படுக்கையா இருக்காங்க. இதெல்லாம் யாருன்னா திருமார்க்கு அரவு ஆதிசேஷன். இது நம்மாழ்வாடிய 3ஆம் திருவந்தாரி பேயாழ்வாடி ஸ்ரீசுத்தி. இது பெரிய 3ஆம் திருவந்தாரில் இருக்கு இந்த பாசம். சென்றால் உடையாம் இத்தியாதியில் படியே
அதுபோல் அதுக்கு ஆழ வந்த நிவாச செய்யாசன பாதுகாம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபி சரீரபேதி தவ சேஷதாங்கதா யதோச்சிதம் சேஷ இத்தீரிதே ஜனீகி அப்படின்னு. அதாவது நிவாசம் பரமாத்மாவுக்கு ஒரு சிம்மாசமா இருக்கான். ஷையா நிவாசமா இருப்பிடமாக இருக்கான். ஷையா படுக்கையா இருக்கான். ஆசனமா இருக்கான். நிவாச ஷையாசன பாதுகையா இருக்கான். அம்சுகம்னா வஸ்திரமாயும் இருக்கான். பூம்பட்டம் சாச்சு நிவாச செய்யாதன பாதுகாம்சிக. வருஷா தபம்னா வெயிலையும் மழையும் மறைக்கிறதா கொடையா இருக்கிறான் என்றும் சொல்லுகிறப்பையே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களையும் சர்வவித சரீரங்களாலே அனுபவித்து. அதில் அது சில பேர் கைங்கரியம் பண்ணிச்ச வெயில் காலம் தான் கைங்கிறது வருவா, குளிர் காலத்து வர மாட்டா. குளிர் காலத்து சில பேர் வருவா, வெயில் காலத்து வர மாட்டா. உட்காந்துட்டு தான் கைங்கரியம் பண்ணா, படுத்து வச்சு வரமாட்டா சில பேர். இவன் இந்த காலம் இந்த தேசம் இந்த நிலைமைன்னு இல்லாததுக்கு சர்வ தேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சர்வ அவஸ்தைகள் சர்வ அவஸ்தை ஆசீனத்துவ அவஸ்தை. அதை பெருமாள் தான் சேனிச்சிருந்தாலும் உட்கார்ந்துருந்தாலும் அந்தந்த சமயத்துக்கு தகுந்தாப்புல கூடவே இருந்து கைங்கரியம் பண்றான். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை. அவஸ்தைன்னா இந்த நிலைமைகள்னு அர்த்தம். நான் பெருமாள் சேனிச்சுட்டு இருந்துச்சும் சரி, படுத்துட்டு இருந்துச்சும் சரி, முடிச்சுட்டு இருந்தும் சரி, தூங்கிட்டு இருந்துச்சும் சரி, எல்லா திசைகளிலும் சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களையும் சர்வவித சரீரங்களாலே கைங்கரித்த பண்ண தான் அனுபவிக்கிறான். கைங்கரித்தை அனுபவிக்கிறான். அந்த சர்வவித சரீரங்களை கைங்கரித்தை அனுபவித்து கைங்கரித்தை செய்து அதில் ஆனந்தத்தை அனுபவித்து சேஷன் என்றே திருநாமலை. அவனுக்கு சேஷனே திருநாமம். அது ஏன்னா சேஷத்துவத்தை நிரூபகமா தனக்கு சேஷத்துவமே நிரூபகமாகையாலே அந்த ஆதிசேஷனுக்கு நிரூபகம்னா ஐடென்டிஃபை பண்றவன். ஆதிசேஷனை எப்படி சொன்னா புரியும்னா பெருமாளுக்கு எப்போதெல்லாம் கைங்கரியம் பண்றவன். அது சில பேரை சாப்பாடுறவன் எப்பவுமே சாப்பிட்டு இருப்பான்னு சொன்னதான் அவனை பத்தி புரியும். அது சில பேர் ரொம்ப புத்திசாலி பையன், எப்போ பார்த்தாலும் கையில புஸ்தகம் கைமா வச்சுருப்பாங்க அந்த பையன். ஏன்னா அவனுக்கு அடையாளம் அதான் சொல்லும். சொக்கா போட்டுருக்கான்னு எல்லாரும் தான் போட்டுருக்கா, வேஷ்டி கொடுத்தானு எல்லாரும் தான் கொடுத்துருக்கா, கையில புஸ்தகம் வச்சிருந்தா அது ரொம்ப ரேர். அந்த மாதிரி இவனுக்கு எல்லா திருநாமனர் ஆழ்வார்களுக்குள்ள தொண்டர் பிரியாழ்வார் இருக்கிற தொண்டர் பிரியாழ்வார்னே அந்த பாகவத சேஷத்துவமே தனக்கு வேஷமாக கொண்டிருக்கான். அந்த மாதிரியான இதுல சேஷத்துவமே தனக்கு நிரூபகம். அந்த சேஷத்துவம் தான் தனக்கு நிரூபகம்னா அதாவது தன்னை காட்டி கொடுக்குறது. நிரூபணம் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, நிரூபணம்னு விளக்குறது, விளக்கி கொடுக்குறது போறோம். அந்த மாதிரி காட்டி கொடுக்குறது. அந்த ஆதிசேஷன் இன்னார்ந்த அதுக்காக சேஷம்னே சொன்னான். அவர் கூறத்தாழ்வான் அனுபவிக்க ஆதிசேஷனுக்கு தன் பெயர்ல ரொம்ப திருப்தியான். ஏன்னா மற்ற பேர் நன்னா இல்லையான்னு உடனே பேரை மாத்திப்பார். ஆதிசேஷன் தன் திருநாமத்துல அவ்வளவு திருப்தி வச்சிருக்கான். சேஷன்னா அடியவன், சர்வெண்ட்னு. அதுவும் இன்னைக்கு ஆதிசேஷன் பெருமாளுக்கு ஆதி காலத்துலேருந்தே சர்வெண்டா இருக்கான். ஆனால் பகவானுக்கு சர்வெண்ட்டுன்னு தன்னை சொல்லிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது எல்லாரும் தான் கைங்கரியம் பண்ற, எல்லாருக்கும் தான் அந்த பேர் வரணும். சேஷ இது சேஷதா கிருதே பிரீத்திமான் அஹிபதி ஸ்வநாமனி. அஹிபதினா ஆதிசேஷன், சர்ப்பராஜனா இருக்கு, நாகராஜனா இருக்கு ஆதிசேஷன். ஸ்வநாமனி தன்னுடைய பெயர்ல பிரீத்திமான். ஏன்னா சேஷதா கிருத்தே, இந்த சேஷத்துவமே தனக்கு ஒரு ஆகாரமாக. ஆதிசேஷனுக்கு என்னடா உருவம்னா சேஷத்துவமே சொல்லும். அந்த மாதிரியா வனசைல வாசனாக போகமேவ நிஜ போகமாபஜன். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அவனை சந்தோஷப்படுத்துறது தான் தனக்கு சந்தோஷம். இப்ப பத்திபுத்தாஸ்திரர்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டா, தான் சிசுஷ பண்றதுனாலே பர்த்தா சந்தோஷம், பர்த்தா சந்தோஷப்படுத்த பார்த்து இவா சந்தோஷம். இவாளுக்குன்னு தனியா செப்பரேட்டா ஒரு சந்தோஷம் கிடையாது. அதே போல சர்வன் பாகவதாளா இருக்கு. நாமெல்லாம் பகவானுக்கு சேஷபூத்தர்களா இருக்க நாம் என்ன பண்ணணும்டா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். கைங்கரியம் நம்முடைய சந்தோஷத்துக்காக இல்லை, நாம் கைங்கரியம் பண்ணி அவன் ஓப்பதை பார்த்து நாம் சந்தோஷம். அது தவிர அந்த மாதிரியா அந்த அனுபவித்து சேஷத்துவமே தனக்கு நிரூபகமாகையாலே சேஷன் என்றே திருநாமாம்படியான அந்த சேஷம்னு சொல்ல முடியாத அளவுக்கே தனக்கு சேஷன் என்றே திருநாம் ஆம்படியான திருவனந்தாழ்வான். அப்படிப்பட்ட திருவனந்தான் ஆழ்வாராக திருப்பள்ளி மத்தையிலே. அதான் அது வைகுண்ட லோகத்துல இவன் சொல்றதுலாம் பார்த்தா இப்பவே போய் செய்ய மாட்டாமான்னு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி இதுல அப்படிப்பட்ட வைகுண்ட லோகத்தை உட்காந்துக்கான்னு சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லை. இந்த வைகுண்ட லோகத்துல ஆயிரங்கால் மண்டபத்துல அமிதோஜஸ்ன்னு பேர் அந்த பரியங்கம். அந்த பரியங்கத்துல ஆதிசேஷனார் திருப்பள்ளி மெத்தை. அந்த திருப்பள்ளி மத்தையில வான் இளவரசாய் கொண்டு அங்க பரமாத்மா இளவரசனா இருக்கான். யுவராஜாவா இருக்கான், பெரிய ராஜாவா இல்லை. பெரிய ராஜாவா இருந்தா பொறுப்புகள்லாம் நிறைய உண்டு. யுவராஜாவா இருந்தா ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா. யார் பெரிய ராஜான்னு ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நெஸ்த சமஸ்த ஆத்மேஸ்வரியம்னு அதை பழைய காலத்துக்காக வர. அதனால அவர்கிட்ட ஜெகன் நிர்வாக சாமர்த்தியெல்லாம் கொடுத்துட்டான். ஜெகத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்புலாம் அவங்ககிட்ட கொடுத்தான்.
கையெழுத்து போடுறது மாத்திரம்தான் பெருமாள். அந்த ரப்பர் ஸ்டாம்ப் அந்த மாதிரி பெருமாள் ரப்பர் ஸ்டாம்பா இருக்க. அது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பகவத் விஷயத்துல. ஆளவந்தாரும் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். சேன முதலியார் அவருக்கு எல்லா சமயத்துல அந்த அந்தப்புறத்துல கூட உத்தரவு இல்லாமலே உள்ள வரலாம். அவருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். திடீர்னு ஒரு சமயம் விஷ்ணு சேனர் ஒரு பாரத்துல கையெழுத்து வாங்கிட்டாரு. என்னன்னா இன்னாரி இந்திரன் ஆகணும், இந்திரன் போஸ்ட் முடிஞ்சு போச்சு, இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஒருத்தர் பிரம்மா பார்க்கணும், ஒருத்தர் ருத்ரன் ஆகணும். ஏன்னா அங்கெல்லாம் ஒரு க்ஷணகாலம் கண்ணை மூடி தரத்துக்குள்ள இரண்யகசிபு பறந்தான்னு சொன்னாலாம் அது கேட்டு போறதுக்கு கூட்டாங்களாம். ஏன்னா அந்த ஒரு க்ஷணம் நமக்கு 1000 காலம் ஆயிடும். அந்த மாதிரி அடிக்கடி இங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் பெருமாள்கிட்ட கையெழுத்து வந்தா அப்ப பெருமாள் என்ன பண்ணிருக்காரு, அங்க யார் வர போறான்னு கொஞ்சம் பிராட்டி ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி இந்த பிராட்டிமாரோட கூட கொஞ்சம் ஏகாந்தமா, சின்ன பசங்கள் தானே, அதுவும் கொஞ்சம் ஏகாந்தமா இருந்தாலாம். இந்த சமயத்துல விஸ்வக்சேனர் எழுதணும்னு என்னாச்சு, மாமனார் கண்டா அந்த காலத்துல பசங்க பிராட்டி மாதிரி சிம்மாசனத்தின் மூலையடியிலே சென்று ஒதுங்க சென்று வந்த உடனே என்ன வக்கப்பட்டு சிம்மாசனத்தின் மூலையடியில் போய் பெருமாள் என்ன பண்ணார், விருத்த சாமந்தரை கண்ட சித்தரசர்கள் அஞ்சுமா போல இவனும் எழுந்து வாசல பெல் இருக்கு, அந்த பெல் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் கையை பிசிந்து முகத்தை அசைந்த வழியே நிற்கிறானா. இவர் விஷ்ணுசார் ரொம்ப இங்கிட்டும் தெரிஞ்சார். சில கடங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சமயம் தர ஒரு சேர எடுத்து போட்டு வீட்டுல வார சொல்ல ஆரம்பிச்சுதான். இவர் பார்த்தார், இந்த ஸ்வயரமான இந்த இருப்புக்கு நாம் தண்ணீர் துரும்பாக ஓட்டாது. தண்ணீர் துரும்புனா பிரதிபந்தம். பெருமாளும் பிராட்டியும் ஃப்ரீயா இருந்துச்சு, இந்த சமயத்துல வந்துட்டு பார்த்தியாரு விஷ்ணுசாருக்கே ஒரு ஃபீலிங். சரி, அந்த காரியத்தை ஸ்ரீராமன் பாசுர பரப்பர பாசுர பரப்புனா அதிகமா வார்த்தையை கொண்டாத, இன்னானி சந்திரனாக்கு வேண்டும், இன்னானி இந்திரனாக்கு வேண்டும் என்று சொன்னாராம். உடனே பெருமாள் ஐயர் யாதொன்று, ஐயர்னா சுவாமி பகவத்ல ஐயர்னு பெருமாள், ஐயர் யாதொன்று சொல்லிட்டு அப்படியே ஆகுக அப்படின்னு கண்ணாலேயே கையெழுத்து போட்டானா. இது அப்படியே ஆளவந்தா ஸ்தோத்திரம். தொவிய புக்தோச்சிதேன யஜ்யதா பிரியேன சேனா பதினா ஞபேதித ததானுஜானந்தம் உதாரணி. பிரியேன சேனா அப்புறம் விஸ்வசேன் போயிட்டாரா. அவர் அந்தன போராட்டி பிராட்டி மாதிரிலாம் வந்திருந்தா. உங்களை பார்த்துட்டு இருந்த காட்டிலும் விஸ்வசேனே பார்த்துக்கலாம் போல தோற்றா பெருமாள். இப்போ அங்கே போக முடியும், விஸ்வசேனே பார்த்துருக்காரு. பிரியேன, இந்த பிரியேனன்னு பதம் போட்டு வியாக்கியானம் பண்றா வீட்டுல. அது பிரியேனன்னு சொன்னா பிராட்டிமார்களை காட்டிலும் விஸ்வசேனத்தை ரொம்ப பிரியம். அதனால ததானுஜானந்தம் உதார வீக்ஷணி. அந்த வாயால் சொல்றதெல்லாம் கண்ணுக்கு தான் பவர் அதிகம். இந்த கண்ணாலே சரி அப்படி அப்படி ஐயர் யாவது சொல்லிட்டு அது ஆச்சரியம். இந்த ஸ்வயரமான இந்த இருப்புக்கு நாம் தண்ணீர் துரும்பாக விட்டாது என்று பார்த்து பாசுர பரப்பர விண்ணப்பம் செய்தார் விஸ்வசேனர். அந்த விஸ்வசேனர் எப்படிப்பட்டவர்னா தொதிய புக்தோ, பெருமாள் அமுதி செய்த மிச்சத்தான் சொல். அது நாமெல்லாம் கூட பெருமாள் அமுதி தான் சாப்பிடுறோம். அவர் தான் பெருமாள் அமுதி செய்து இலையில ஒதுக்குறார் பாருங்க. பழைய கால இப்ப கூட சில ஆண்கள் வச்சிருக்கா, ஆத்துக்காரு சாட்டை இலையை போட்டு சாப்பிடுறதே ரொம்ப குறைச்சது. இந்த இலை போட்டு சாப்பிட்டு அதுல ஆத்துக்கார் மிச்சம் வைக்கிறா பாருங்க, அந்த எச்ச இலையிலேயே சில ஸ்திரீகள் சாப்பிட்டு வைப்போம். இது மற்ற பேர்ல என்ன குறிகாரியாரு சாப்பிட்டு. எங்காட்டில் அந்த வழக்கம் இப்பவும் உண்டு. நான் உடம்பு சரியால படுத்துட்டேன், கொஞ்சம் அசுத்தமா இருந்தா அப்படி சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவள்லாம் சுத்தமா இருப்பாரு தான் கிடைக்கும். நான் அசுத்தனா இருந்துச்சுலாம் ஏகாதசி அமாவாசை தினங்கள்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன் இப்ப நான் சில சமயங்கள கண்ணுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு, நல்ல ஜலம் விட்டு கூடாதுன்னா அந்த சமயத்துல எல்லாம் உட்காண்டாவா சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் அசுத்தனா இருக்கேன்னு அவ பருணை காந்தியில போயிடுவா. அப்போ ஒதுக்கிதான் இருப்பேன். அதனால எல்லா சமயத்து அதுக்கெல்லாம் கூட நீக்கு போக்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் இது என்ன ஒருத்தர் சாட்டை எடுத்துக்கலாம், சாதம் அதிகமா போனா கூட எடுத்து அதிகமா அது பெருமாள் என்ன பண்ணார், பொதிய புக்த உச்சித சேதம். பெருமாள் சாப்பிட்டு பாதி வடையை சாப்பிட்டு கடிச்சு வைப்பது இலையில, அதுதான் விஸ்வசேனர். அப்படி விஸ்வசேனர் இலையில ஒதுக்குறதெல்லாம் விஸ்வசேனர். இந்த மாட்டு பொருட்கள்லாம் அதிகமா சொல்றதுக்கு கிடைக்கலன்னா வடையை ஒரு 8 வடையை போட்டுறது, போட்டு ஒரே வடையை சாப்பிட்டு மித்த ஒதுக்கி வச்சுருது. எதுக்கான ஆத்துக்காரிக்கு மாட்டு பொருட்கள் தரமாட்டா இப்படியே 8-10 வடையை போட்டுட்டேன். 10 வடை போட்டு ஒரே வடை தான் சாப்பிட்டார், ஒதுக்கி வச்சுட்டார். என்னது சுவாமி இப்போ ஒரு வடை தானே சாப்பிடுவோம், எதுக்காக 10 வடை ஒண்ணு? அது ஏன் கேட்கிற பெருந்தனுங்கெல்லாம் மாட்டு பொண்ணு. அப்புறம் எங்க ஆத்துக்காரிக்குன்னு வடை தரமாட்டேன். இப்ப எல்லாம் போட்டாட்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கும் உபயோகப்படுவது இல்ல, சௌகரியமா போடும். அது விஸ்வக்சேன். அதுக்காக விஸ்வக்சேன் ஒரு பிரீத்தினால பெருமாள் நல்ல எல்லை சாச்சிட்டு விஸ்வக்சேனுக்கு கழிக்க மாட்டார். 10 பேரும் கொடுப்பாளோ கொடுப்பாரு. பெருமாளுடைய பிரசாதம் வளம் எடுத்து போடுவா. அதுக்காக ஏழை போட்டு நிச்சயம் வச்சுட்டா விஸ்வக்சேன் நிறைய கிடைக்கும்னு அப்படி ஒரு நிர்வாகம் இருந்தார். அது மாதிரி அவர் தான் அங்க விண்ணாட்டவர் மூதுவர். அவர் தான் அங்க பெரிய ராஜாக்கள். பெருமாள் எப்பவுமே பெருமாள் இந்த சின்ன ராஜாவா இருக்குதா சக்கரவர்த்தி திருமகன் தான் பேர். சக்கரவர்த்தி பேர் வர வச்சுக்கூடாதுன்னா சக்கரவர்த்தி தசரதனா பேர். ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் தான் பேர். இந்த பக்கம் சொல்லுங்க.
உத்தம சுவாமி புஸ்தகம் 55 அந்த மாதிரி அப்படி பகவான் இளவரச அது வைகுண்ட லோகத்தில் வைகுண்ட லோகத்தில் இருக்க இருப்பை பற்றி வர்ணிச்சிருக்க அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அந்த ஆதிசேஷன் ஆயிர படுக்கையில பகவான் இளவரசாய் கொண்டு தான் வாழ்கிற வாழ்வை சர்வாத்மாக்களும் அனுபவித்து கிருத்தார்த்தராக வேண்டும் என்று சகృదயனாய் இருக்கிற இருப்பு அடியாக அப்ப பெருமாள் என்ன பண்ற சர்வாபரணம் கூடுகிறாய் ஆதிசேஷனார் படிக்கல இருந்து தன்னுடைய ஆனந்தானுபவத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அங்க இருக்க நித்து சுருள் முத்தாள் எல்லாரும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். சீத்தியராமனும் பட்டாபிஷேகத்தா காத்தால மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு புதிய வஸ்திரம் கொடுத்துட்டு பட்டு வஸ்திரம் கொடுத்துட்டு விசிறிட்டு இருக்கா பிராட்டி பெருமாள் சிம்மாசனத்தில் இருக்க. அந்த சமயத்துல சுமந்தன் வராங்க இல்லையா, அந்த இடத்துல வால்மீகிராம் தம் வைஷ்ணவன சங்காசம் இருக்கட்டும். அது முக்கியமான சமயம். தம் வைஷ்ணவன சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருத்தம்னு ராமாயணம். வைஷ்ணவன சங்காசம் குபேரனை போல இருக்கான். குபேரனை போல வாரி வழங்குறாங்க என்னத்தனா சௌந்தர்யம். இப்படி பிராட்டி பெருமாளும் ஏகாசத்துல இருக்கா. இது யாராவது சேவிக்க மாட்டாளான்னு பெருமாள் காத்துருக்கான். திருவள்ளூர்ல வீரராகவன் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாய்ப்பார். திரும்ப அதிகமாக மனுஷா இருக்க மாட்டேன். யாராவது சேவிச்சா தேவையில்லைன்னு பெருமாளே இயங்கிட்டு இருக்காப்புல போகும். வீரராகவன் இல்லை. அந்த மாதிரி ஆச்சரியமான ஆடு, அற்புதமான ஆடு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி திருவனந்தார் வைகுண்ட லோகத்துல சர்வாத்மாக்களும் அனுபவித்து கிருத்தார்த்தராகும். இந்த மாதிரி வைகுண்ட லோகத்துல பரமாத்மா இந்த மாதிரி இருக்கானே, இது ஜனங்களாம் அனுபவிக்கலையே, அவெல்லாம் கிருத்தார்த்தராகலையேன்னு பரமாத்மாவுக்கு மனசுல குறைய இருக்கான். அந்த இருக்கிற இருப்படியாக நித்தியானுபவம் பண்ணுகிறார். அந்த குறைச்சீர அங்க இருக்கிற நித்திய சூழலும் முத்தாலும் பரமாத்மா அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்படி கிருத்தார்த்தராக வேண்டும் என்று சகృதனாய் இருக்கிற இருப்படியாக நித்தியானுபவம் பண்ணுகிறார். அந்தமில் பேர்புத்து அடியவரா நித்திய சூழலோடு ஒக்க அந்த மாதிரி நித்திய சூழல் அனுபவிச்சுட்டு இல்லையா, அந்த மாதிரி நாமும் பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ரைட்டு உண்டு, பர்த் ரைட்டு உண்டு. ஆனா நாம் என்ன பண்றோம், அத்தை எழுதுட்டோம். ஆற்றுல சௌக்கியமா 10 பசு கறக்குறது, நிறைய தானியங்கள் சல்ஃபேட்டா இல்லாத கிரமெல்லாம் இருக்குது. சொந்த 3ஆவது இடத்துக்கு கிச்சடி இல்லாமல் எல்லா குழந்தையும் சாப்பிட்டுருக்கா. ஒரே ஒரு பையன் அப்பா கிட்ட சண்டை போட்டு தெருவில் பிச்சை எடுத்து யாருக்காரு சொல்லுவான், உன்னோட பிறந்த எல்லாரும் அரண்மனையில் போகத்தை அனுபவிக்கிறா, ஒரு தள்ளெழுத்து இப்படி இருக்கேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம தள்ளெடுத்து இந்த அனுபவம் பண்ணாமல் இருக்கோம். ஒத்துக்குமே இல்லாமல் கூட நான் மட்டும் எல்லா பசங்களும் தெருவில் திண்டாடிட்டு இருக்கான்னு ஒரு மனசுல ஒரு ஆறுதல் அடையலாம். எல்லா பசங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கா, நித்திய சூழல் முத்தாலாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவங்க மட்டும் நல்லது. அது இதுக்காக சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் வர்ணிச்சு இருக்குன்னு கேட்டா அப்படிப்பட்ட போகத்தை நாம் எழுந்திருக்கட்டுமே இந்த மனசுல ஒரு வருத்தமாக இருக்கா. சீவஜனம் போட்டு ரொம்ப அழகா எழுதுவாங்க. திரிபாதிபூதியில ஈஸ்வரன் சம்சாரிகள் தம்மையம் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தை இழந்தோம் என்று எழுவமன்றிக்கே இருக்கிறது. பெருமாளை சேவிக்கிறேன் வருத்தமா இருக்கான்னு கேட்டேன். கோவிலுக்கு போக முடியல, ஆச்சரியமான உற்சவம் நடக்கிறது, கோவிலுக்கு போக முடியலன்னா போக முடியலன்னு மனசுல ஒரு ஃபீலிங்கா இருக்கா. அனுதாப லவோச்சிதம்னு சுவாமி அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் இருக்கு. அனுதாபம் கொஞ்சம் லவம், அனுதாபம் லேசம் கூட இல்லையே. ஏதோ சம்சாரத்துல காரியம் இருந்ததோ, சம்சாரத்துல ஏதோ பந்தம் இருந்திருக்கோ, அதனால பெருமாளை சேவிக்க முடியலன்னு மனசுல ஒரு வருத்தம் இருந்தா கூட சேவிச்ச லாபம் வந்துடும். அது ரொம்ப அழகா இருக்கு. தன்னையும் மறந்துட்டான், தம்மையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தை இழந்தோம் என்ற இழவுன்னு வருத்தம் போற மாதிரியான இதுல நாம் இருந்திருக்கோம். போறோம் அப்படியே அஞ்சர்ல இருந்து 6:30. அப்படியா? அவரா? நீங்க எங்க இருந்து வருங்க? ஆமா, அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டார். சரி, என்னைக்கு ஆயிட்டோம். அப்புறம் செவ்வாய் வியாழன் 2 நாளும் இந்த ஆத்துல போன் இருந்தாலும் நீங்க விசாரிச்சுக்கலாம். இந்த மாதிரிலேயே போன் இருந்தோம்னா போன் நம்பர் இருந்தா இங்கேயும் விசாரிக்கலாம். உங்களுக்கு அட்ரஸ் அநேகமா செவ்வாய் வியாழன் 2 நாளும். இதுக்கு நடுவில் ஏதாவது அசௌகரியம் இருந்தால் நிற்கும். இதெல்லாம் அநேகமா செவ்வாய் வியாழன் வந்தது. ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட அவர் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தான் வரலையே நினைச்சு. அப்படியா? இந்த லெட்டர்லாம் ரொம்ப இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த ராஷ்டிரிய பிரசாத்ல முதல் அதிகாரம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. நாமெல்லாம் கையில் புத்தகம் இருக்கான்னு இல்லையே, கையில் ஸ்ரீகோஷம் இல்லாட்டா வேணும் லெட்டரை ஃபாலோ பண்ணிட்டோம்.
அந்த வைகுண்ட லோகத்துல பரமாத்மா தன்னுடைய அழகெல்லாம் கொடுக்குறான், அந்த நித்திய சூழலாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளோட சேர்ந்து நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்க என்ன பண்றோம், அந்த மாதிரி அந்த அந்தமில் பேர்புத்து அடியரான நித்திய சூழலோட ஒக்க தானும் சுவாமி கைங்கரியத்துக்கு ஸ்வரூப யோக்கியத்தாலே இட்டு பிறந்து வைத்து, அது நாமும் அந்த நித்திய சூழலோட முக்தோட கூட இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பிறந்து வைத்தது, அதை பர்த் ரைட் இருக்கு. பிறந்து வைத்திருக்கோம். ஆனா அது கிடைக்கல. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம். அனாதி மாயினாலே, மாயன்றது கர்மம், அனாதி அஜ்ஞானம், அனாதி மாயையாலே சுத்தனாய் மயக்கத்துல கிடக்கணும். மயக்கம்தான் நமக்கு பக்கத்துல தெரிஞ்சு இல்லையா, அதுல பரமாத்மாவே மறந்துட்டோம். அனாதி மாயினால் சுத்தனாய் தூங்கி போயிட்டோம். தூக்கி போட்டதுனால பரமாத்மா கைங்கரியம் பண்றது என்னன்னே இல்லை. எல்லாத்துலயும் தூக்கி போட்ட குடும்பத்துக்கு உழைக்கிறதுல தூக்கம் இல்லை, பகவத் விஷயத்துல மாத்திரம் தூக்கம். சுத்தனாய் அநேக ஜென்ம சாஸ்திரி சம்சார பதவியும் பிரஜன் மோஷ்டம் பிரயாத்தோசோ வாசனாரேனு குடித்தா என்கிறபடியே பிரகிருத்தியாகிற பாழிலே விழுந்து ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து தட்டி தாவற்று. அதனால அநேகம் கர்மாக்களை பண்ணி பண்ணி அந்த கர்ம பலமாக என்ன பண்றோம், இந்த சம்சார மண்டலத்தையே புனః வசமாபத்தி தேவைன்னு எவலோகத்துக்கு போறது, சொர்க்கலோகத்துக்கு போறது, சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது, மறுபடியும் க்ஷீணே புண்ணிய மர்த்தியோகம சிந்தின்னு வருது. இப்படி ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து, அதாவது அநேக ஜென்ம சாஸ்திரி இது வரைக்கும் எத்தனை பிறவை எடுத்திருப்போம்னு கேட்டா அநேக ஆயிரம், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, அநேக ஆயிரம் ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம். அநேக ஜென்ம சாஸ்திரி சம்சார பதவி சம்சார மார்க்கத்திலேயே போயிட்டு எப்போ வழி நடந்தே இருந்தா உடம்பெல்லாம் புழுதி படிஞ்சு போகும். அது கஷ்டம் இருந்தால் மோசம் பிரயாதோஷம், அஜ்ஞானம் இருந்தால் புழுதி பேர்ல வாசனா இம்ப்ரெஷன், தப்பு காரியம் பண்ணி பண்ணி வழக்கமா போட்டதுல அந்த மனசுல அந்த சம்ஸ்காரமே மனசுல போச்சு, அந்த புழுதி படிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப களைப்படிஞ்சு போயிருக்கான் என்கிறபடியே பிரகிருத்தியாகிற பாழ்னா அதாவது ஒண்ணுமில்ல ஒன்றும் உபயோகப்படாததான ஒரு தேசம். அந்த பிரகிருத்தியாகிற பாழிலே விழுந்து, பாழ்னா ஒரு வேலை போட்டா கூட முளைக்காது. அதாவது கலர் பூமின்னு சொல்லுவா, மறு பிரதேசம்னு சொல்லுவா. அதுல எந்த வேலை போட்டாலும் முளைக்காது. அந்த மாதிரி இந்த முள்வேலி கூட முளைக்காது. அப்படிப்பட்ட பாழிலே விழுந்து ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து, இங்க போறோம் அங்க போறோம், அந்த ஜென்மாவில் பிறகு எங்கேயாவது மோட்சத்துக்கு போறோம்னு கேட்டா கிடையாது. இப்படியே திருப்பி திருப்பி வந்து பிறந்து தட்டி தாவற்று. ஏன் அங்கங்க தட்டின்னா புருஷார்த்தத்தை பெறாமல் ஒரு மோட்சம் புருஷார்த்தம் வரவில்லை. தாவற்று பிடிச்சிருந்துதான் ஆலம்பரம் உண்டானா அதுவும் இல்லை. இப்படி தட்டி தாவற்று அழுக்கடைந்து வாசனாரேனு கொண்டுட்டார். நம்முடைய சொரூபத்துல இது அபோத பாப்பத்தும் முதலான குணங்களாம் முடிஞ்சு அழுக்கடைந்து ஒளி எழுந்தபடியால இந்த ஜீவனுக்குன்னு அபோத பாப்பத்தும் முதலான குணங்களா இருக்கு. அந்த குணங்களாம் மொத்தம் என்னாச்சு, ஒரு உயர்ந்த ரத்தனை சாகரில விழுந்துருத்துனாக்க அப்ப அந்த ரத்தனுடைய டால்லாம் என்ன ஆகும், மறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி நம்ம ஜீவ ரத்தனம் இருக்கேன், அதுக்கு உள்ள பிரகாசம் எல்லாம் போயிடுத்து. இந்த கர்மாவன் ஒளி எழுந்தபடியாலே தத்துவ ரயித்துனாய் இருக்க. அதுல ஞானம் குறைஞ்சு போச்சுன்னா பரத்தத்துவம் இது. அந்த பரத்தத்தை அறிவதற்கு என்ன உபாயம், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது போச்சு. இப்போ நாம குடும்பத்துல இருந்தா பெண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும், ஓடி ஆடி சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இதுதான் புருஷார்த்தம் ஏற்படுறது. பெருமாள் கைங்கரியம்னு வரல. ஏன்னா அந்த ஞானம் வராதபடிக்கு இந்த அழுக்குகளை நம்ம மறைச்சு புருஷார்த்தம் அல்லாத போய் சினிமா பார்க்கு தான் புருஷார்த்தம் நினைச்சேன். இது புருஷார்த்தம். சொர்க்கத்துக்கு போய் சுகத்தான போய்க்கணும்னு நினைச்சேன்னா அதுவும் புருஷார்த்தம் இல்லை. அதுக்காக கொஞ்சம் உபாயம் அல்லாத போய் உபாயம் நினைக்கிறான். புருஷார்த்தம் அல்லாத போய் சினிமா பார்க்கு தான் புருஷார்த்தம் நினைச்சேன். இது புருஷார்த்தம். சொர்க்கத்துக்கு போய் சுகத்தான போய்க்கணும்னு நினைச்சேன்னா அதுவும் புருஷார்த்தம் இல்லை. அதுக்காக கொஞ்சம் சுப்பீரியர் ஆத்மா அனுபவம், அதுவும் புருஷார்த்தம் இல்லை. அதுக்கு மேல உயர்ந்து பரமாத்மா கைங்கிறேன். இந்த பரமாத்மா அனுபவம் அதுதான் கை, அதுதான் புரிஞ்சுக்கணும். அதான் யதாவத். யதாவத்துனா உள்ளத்தை உள்ளபடி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டு ஞானம் இல்லாது யதாவத் பிரகாச ரஹிதனாய் நிற்க அப்படி இருக்கான் இவன். அதனால என்னச்சு, நம்ம போன்ற ஜீவாத்மாக்கள் நிச்சய சூழலாய் முத்தலாய் இருந்து பரமாத்மா வைகுண்ட லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அனுபவிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு, பிறப்புரிமை இருக்கு. மணிவர யோசூரே நித்திய ஹிருத்யோபி ஜீவா, அது வரைக்கும் தான் அர்த்தம். ஆனா நாம் என்ன பண்றோம், இந்த சம்சார மார்க்கத்திலேயே விழுந்து அனாதி கர்மாவனாலே பிறக்கிறது இறக்குறது எடுக்கிறது பிறக்கிறது இந்த மாதிரியா இருந்து இதுலயே ஓடி போய் தப்புக்காரிலே பண்ணி பண்ணி வழக்கமா விடுறது. மேல தப்புக்காரி மன்றத்திலேயே ஒரு பிரவൃத்தி. அதனால என்னாச்சு, நமக்கு தத்துவம் இது ஹிதம் என்று புரிஞ்சுக்கிட்டே வழி இல்லாத போயிடுது. இப்படியே இருந்தா என்ன ஆகும், இப்ப அனாதி காலம் என்னாச்சோ அதே போலதான் மேல் காலம் ஆகும். அப்படி இல்லாத சில ஆச்சாரியால் வந்து நீ மனிதன் இல்லடா, நீ பிராமணா பிறந்தா பிராமணன் இல்லை, சூதனா பிறந்தா சூதன் இல்லை, ஸ்திரீயா பிறந்தா ஸ்திரீ இல்லை, நீ பரமாத்மாவை சேட போதுன்னு உணர்த்தா.
இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி அந்த கதையின் மூலமா தத்துவத்தை, இந்த கதையின் மூலமா தத்துவத்தை சொல்றது ரொம்ப நாளா உண்டு. இப்ப இங்க சாதிக்கிற கதை அவ எல்லாருக்கும் முன்னாடி திராவிட பாஷைக்கார் முதல்ல சங்கராச்சாருக்கும் முற்பட்ட பெரியவாள் திராவிட பாஷைக்கார் முதலானவா அந்த கதையை எடுத்திருக்கார். அந்த கதையை ரொம்ப அழகா சுலபமா சாதிக்கிறார். ஒரு ராஜா அந்தப்புறத்துடனே வேட்டைக்கு சென்று விளையாட்டிலே தத்தனாய் வழி தப்பின ராஜகுமாரன் எடுத்தார் கைப்பிள்ளையாக